ஹே கைஸ், இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் எடுக்கல. இந்த வீடியோவுக்கு என்ன தம்ப்நெயில் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரில. மேபி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ வைக்க போகிறேன். ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ எப்படின்னா, இது வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவை நான் வந்து சுத்தமாக எடிட் பண்ண போகிறதில்ல. இது மட்டும் இல்லை, இனிமேல் அப்கமிங் வர என்னோடய வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி எடிட் பண்ண மாட்டேன் நிறைய. ஏன்னா எனக்கு வந்து எடிட்டிங்கில் நிறைய டைம் போயிட்டுருக்கு. ஸோ மினிமல் எடிட்டில் இனிமேல் நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும். என்னடா தூங்கி எழுந்த மாதிரி பேசுகிறீங்களா? இப்போ தான் தூங்கி எழுந்தா ½ hour தான் ஆகுது. ஃப்ரெஷ்ஷே பண்ணல, கண்ணு மேபி ரெட்டாக இருக்கலாம். ஏன் இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி சோஷியல் கான்ட்ராக்ட். அதாச்சும் நான் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட சொல்லிட்டுங்கன்னா, அந்த விஷயத்த செய்யலைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த விஷயத்த செய்கிறேன்னு சொன்னேன், ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, நவல் ரவிகாந்த் அப்படின்னு என்னோடய பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லுவார், நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணுமா, போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், சோஷியல் கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு போய் அவங்க கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஒரு 9 to 10 months ஆயிருக்கு. அவர் எதுவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாது இருந்திருக்காரு. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கோ எம்ப்ளாயீஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் இங்கே இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஆமல்ல அப்படின்ட்டு போய் அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். அதாச்சும் நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம். இன்கேஸ் அந்த விஷயத்த செய்யலைன்னா எல்லோரும் கேட்பாங்க, நீ அந்த விஷயத்த செய்கிறேன்னு சொன்னேன், இன்னுமா செய்யாது இருக்க அப்படின்னு கேட்டால் அப்படியே போய் செய்வேன் இல்லையா? அதுதான் கான்செப்ட். ஸோ அந்த சோஷியல் கான்ட்ராக்டை தான் நான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதாச்சும் நான் ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீச் டவுன் பண்ணி சொல்லணும்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எக்ஸாக்டாக சொல்லணும்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். பட் சோலாக சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதில் எனக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்இஓ பண்ண போகிறதில்ல, இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறதில்ல, எதுவும் இல்லை. சோலாக சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இன்கேஸ் கிளைண்ட்டுக்கு தேவைன்னு பட்டா. ஸோ இதை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் 1 வீக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சில கிளைண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணேன், கோல்ட் மெயில், காலிங், அதுக்கப்புறம் பார்த்தா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் ரீச் அவுட் பண்ணேன். ரிசல்ட் ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் சீரியஸாக எடுக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ சீரியஸாக எழுந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி ஷூட் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரில. நான் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு லுக் பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா இதுலேயே ஒன்றில் டிஸ்ட்ராக்ட் ஆகி இருப்பேன். பட் மறுபடியும் நான் வந்து என்னோடய நார்மல் ஓகுக்கு வந்துடுவேன். எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆனாலும், எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்துடுவேன். என்னோடய ஓக்கு திரும்ப வந்துடுவேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலான்னு தான் இந்த சோஷியல் மீடியா கான்ட்ராக்டில் சோஷியல் கான்ட்ராக்ட். அதாச்சும் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம், நான் அதை செய்யப்படுறோன்ட்டு. அது செய்யலைன்னா இன்னுமா செய்யாது இருக்கா அப்படின்னு கேட்பாங்களே, அதுக்காகவே நம்ம செஞ்சுருவோம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். அதை ஃபஸ்ட்டு நான் 1 or 2 months வந்து அப்படியே மீடியம் லெவலில் செஞ்சுட்டு வளர்றேன். மீடியம் லெவலில் செஞ்சுட்டு அப்படியே ஒரு 6 to 8 monthsக்கு அப்புறம் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இதை நோக்கி தான் ஒர்க் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஜாபில் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு எப்பயுமே ஜாப் பிடிக்கான்ட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்காக தான் நான் இந்த ஐடியாவில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்களும் போய் இந்த மாதிரி யாருக்கிட்டையாச்சும் சோஷியல் கான்ட்ராக்ட் சொல்லுங்கள். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யுங்க. உங்களோட கோலை கொஞ்சம் ஹையாக வச்சு அப்படியே அதை முடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 27 yearsக்குள்ளே எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுன்ட்டு. அதில் ஒரு பாட்டு தான் இந்த சின்ன ஃப்ரீலான்சிங் நெக்ஸ்ட் கன்வெர்ட்டிங் இன்டு பிஸ்னஸ். இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. பட் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போடலான்னு இருக்கேன். இத்தனை நாள் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் வெறித்தனமாக ப்ரொஃபஷனலாக பண்ணலான்னு இருக்கேன். இத்தனை நாள் ஒரு பையன் என் இஷ்டத்துக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பையன் மாதிரி இருந்தேன். பட் இனிமேல் கொஞ்சம் பிஸ்னஸ் ஃப்ரீலான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுப்போம். நான் என்னை விட்டு நான் 1/2 மணி நேரம் பேசுவேன். தூங்கி எழுந்து பேசுகிறதுனால அந்த வாய்ஸ் புரியாது. தூங்கி எழுந்து பேசுகிறதுனால அந்த வாய்ஸ் புரியுதான்னு எனக்கு கரெக்டாக தெரில. வேர்த்து மட்டும் கொட்டுது. ஸோ ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தேன். போய் சோஷியல் கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்துக்கங்க, நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ என்றைக்கு ஷூட் பண்ணுறேன்னா, July 7 நம்ம தலை தோனியோட பர்த்டே அன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். இன்கேஸ்
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 7 யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹே ப்ரோ ஏதாச்சும் கிளைண்ட் கெட் பண்ணியா இல்லை ஸ்டார்ட் பண்ணியா அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷினை கீழே கேளுங்க. அப்படியே அந்த டைமுக்குள்ளே நான் கெட் பண்ணலாம் இன்னும் ஃபயர் ஆகிடுவேன். நம்மளுக்கு நம்மளே நிறைய ஒர்க் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நம்மளோட வழக்கமான அவுட்ரோ தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் கான்ட்ராக்டை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொரு நேம் வந்து அஜித். பாய் பாய் இப்படி தான் சொல்லுவோம். நம்ம இப்படியுமே இப்படி சொல்லுவோம். வணக்கம் பிஸ்னஸ் மேன் இப்படி சொல்லுவோம். இதையும் சொல்லிடுறேன். இதை சொல்லாமல் போயிட்டு மேலும் மைண்ட் வந்து இதாகுது. அதாச்சும் இந்த மாதிரி நான் கிளைண்ட் பிடிக்கிறேன் இல்லையா, அது வந்து ஹை வேல்யூ இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். இப்போ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்லேயே கிளைண்ட் வந்து ஹையாக எது பே பண்ணுவாங்களோ, எந்த சர்வீஸ் பே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சர்வீஸ்க்கு நான் ஃபைன் பண்ணி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்களே மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி காசு வாங்குறது அப்படின்றதுலாம் நோ. நம்ம ஒரு ஹை வேல்யூ கிளைண்ட் எது அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹை வேல்யூவாக இருக்கிற மைண்டில் ஒன்றுமே வர மாட்டேங்குது. இது மாதிரி ஹை வேல்யூ இருக்கிற இண்டஸ்ட்ரியை ஃபைன் பண்ணி நம்ம குழந்த மாதிரியாக பேசுகிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே பாய்.